10 வயசுல நான் மீன் பிடிக்க போனேன். சம்பளத்துக்கு சொல்லுவாங்க, சம்பளத்துக்குனா 1000 ரூபா அவங்க சம்பளத்துக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு வருஷம் வரை அவங்க போட்டிலேயே தான் போகணும், வேற யார் போட்டுக்கும் போக கூடாது. அப்படி போற மாதிரி தான் அந்த 1000 ரூபாவை அவங்களுக்கு திருப்ப கொடுத்துட்டு தான் நம்ம போகணும். இந்த மாதிரி நானும் எங்க அண்ணனும் சம்பளத்துக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த சம்பளத்துக்கு போற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அந்த கொத்தடிமை வாழ்க்கை மாதிரி இருக்கும். அவங்க ரொம்ப நம்மளை சித்திரவதை பண்ணுவாங்க. எப்படின்னா போட்டுக்குள்ள வந்து தண்ணி எங்கேயாவது ஓட்டையாகி தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம நீஞ்சு போய் அள்ளி அள்ளி ஊத்திக்கிட்டு தினமும் போகணும். ஒரு நாளைக்கு 4 to 5 தடவை போகணும். அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ மற்ற சொந்த போட்டுக்காரங்களாம் மாத்தி போவாங்க. நம்ம சம்பளத்துக்கு போறதுனால நீ தான் போகணும் அவங்க அடிமைத்தனமே பண்ணதுனால மீன் தொழில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் திரும்ப எங்க அம்மாட்ட போய் நான் எங்க அண்ணெல்லாம் அழுகுறோம், ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சேர்த்து வச்ச காசை வச்சுக்கிட்டு ஒரு சொந்தமா ஒரு போட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த காசு வந்து சொந்தமா எடுக்கிற அளவுக்கு பத்தாத காசு. ஏன்னா அப்போ ஒரு சொந்தமா ஒரு போட்டு எடுக்கனால குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்ச ரூபா வேணும். அப்போ திரும்பவும் காசு காணாது அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சலுகையினால கிடைக்கப்பட்ட அந்த காசை வச்சு ஒரு வல்லம் ஒன்று எடுத்தோம். வல்லம்னா சின்ன படகு. அந்த படகை வச்சு தான் நாங்கள் மீன் பிடிக்க ரெகுலராக போய்கொண்டு அப்படியே இருப்போம். அப்போ என்னன்னா வலையை வந்துக்கிட்டு நம்ம கடலில் போட்டுட்டு 3 நாள் கழிச்சு வலையை திரும்ப எடுக்க போவோம். இதுதான் அந்த தொழிலுடைய முறை. அப்போ நாங்கள் கடலில் போட்டுட்டு வரும்போது அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் இதை திருடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்து அந்த வலைகளை திருடிட்டு அந்த மாதிரி வலைகள்லாம் திருடும் போகும்போது ஒரு வலையை நம்ம பண்ணுறோம்னா அதோடைய மதிப்பு ஒரு 50,000 1 லட்ச ரூபா வரை அந்த மதிப்பு இருக்கும். அந்த மாதிரி திருடிட்டு அடிக்கடி திருடும் போது எங்களுக்கு அதிக கடன் படுது. நாங்கள் மொத்தமாக 50,000 ரூபா வலையை கடலில் போட்டிருப்போம். ஏதாவது ஒரு திருட்டு முழுந்து கிளம்பிட்டு போயிடும். அப்போ என்ன ஆகுன்னா எங்களுக்கு இந்த வலையை வந்து திரும்ப நாங்கள் கடன் யார்ட்டையாவது வட்டிக்கு வாங்கி தான் அந்த திரும்ப வலையை எடுப்போம். இந்த மாதிரி ஆகி வட்டி கடன் வந்து ரொம்பவே பெரிய லெவலில் மாட்டிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அடிக்கடி வலை திருடு போகிறனால இந்த வட்டி கடனை ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். நாங்கள் அந்த வட்டியை கூட கட்ட முடியாமல் நான் எங்கள் அண்ணன் அப்புறம் கொஞ்ச நாளாக என் தம்பியும் கடலுக்கு வந்துட்டான் மீன் பிடிக்க. அப்போ 3 பேர் சேர்ந்து உழைச்சா கூட இந்த வட்டி கடனை அடைக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாகவே தான் போய்கிட்டு இருக்கு லைஃப். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம முன்னேற்றமே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை வந்து நாங்கள் கட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. மேலும் கடன் வாங்கணும். அதுக்கு அப்படியே மாதம் ஆனால் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு 20,000 ரூபா கடன் கட்டுற மாதிரி வட்டி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்துக்கிட்டு நம்ம மீனவர் உழைப்பு வந்து 20,000 பெரிய கஷ்டம். அதுக்கு மாதம் வட்டி மட்டும் 20,000 ரூபா கொடுக்குறதே பெரிய கஷ்டமாக இப்படியே லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம என்னடா பண்ணலாம்? மீன் தொழில்னாலே நம்ம பிடிக்கிறோம், இந்த கடனை கொடுக்குறோம், பெருசாக முன்னேற்றம் ஆக மாட்டோம், எதுவுமே நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. அவங்களும் இறந்ததுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே லைஃப்பை ஓடிக்கிட்டே இருக்கும்போதே கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள்லாம் ரொம்ப பெருசாகிட்டோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே அப்போ வந்துக்கிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சும்மா கடலில் அந்த எல்லாருமே ரீல்ஸ்ன்னு சொல்லி நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் வந்துக்கிட்டு ஏதாவது கடலில் ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சுறாவை பிடிச்சி கொம்பன் சூறா வேட்டையாடுன்னு சொல்லி அந்த சாங்ஸ் போட்டு ரீல்ஸ் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். அப்படி வீடியோ பண்ணால் அந்த வீடியோ வந்து பயங்கர ரீச் ஆகி நம்மளை வந்து லட்சக்கணக்கான பேர் ரீல்ஸில் அதில் வந்து நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.